Second sum, factorize the following. First sum, x square plus 4x plus 4. So இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் தான் எங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஃபேக்டர் என்னவாக இருக்கும்னா இந்த ஃபார்முலாவில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு a plus b the whole square. ஸோ x square plus 4x plus 4 equal to a square plus 2ab plus b square அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். a ஸ்கொயரோட வேல்யூ x ஸ்கொயர், b ஸ்கொயரோடைய வேல்யூ 4. அப்போது b equal to √4. ஸோ b equal to 2. இதுதான் bக்கான வேல்யூ. இப்போ இந்த ஏபி ரெண்டு, இப்போது ஏ வந்து ஏ ஈக்குவல் டு எக்ஸ், ஏன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது, அதனால் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு 2. இப்போ இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி அப்படின்றதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர். செகண்ட் சம், 3a square minus 24ab plus 48b square. இப்போ இது பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது, இங்கே 24 இருக்குது, இங்கே 48 இருக்குது. இது எல்லாமே 3 உடைய மல்டிபிள்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காமனாக 3ன்ற நம்பரை வெளியே எடுக்கலாம். ஸோ 3a square minus 24ab plus 48b square equal to 3 நம்ம வெளியே காமனாக எடுக்கும்போது இங்கே 3a square இருக்குது, 3 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி a square மைனஸ் 24ன்றது 3 into 8, 3 8s 24 நமக்கு தெரியும். ஸோ 3 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி 8 இருக்கும். அப்போ 8ab ப்ளஸ் இது வந்து 3 into 16, அது அப்போது 3 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி 16 இருக்கும். 3 into 16 தான் 48. இதில் 3 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி 16 இருக்கும். அப்போ ப்ளஸ் 16b ஸ்கொயர். இப்போ நம்ம உள்ளே இருக்கு இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 8ab ப்ளஸ் 16b ஸ்கொயர், இதுக்கான ஃபேக்டரைசேஷன் என்னன்றதை பார்க்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 8ab ப்ளஸ் 16b ஸ்கொயர், இதை வந்து நம்ம எந்த ஃபார்மில் இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபார்மில் இது இருக்குது. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வரணும். அப்போது இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஏ. அடுத்ததாக 16b ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர், தேர்ஃபோர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b த ஹோல் ஸ்கொயர். அதாவது இங்கே முன்னாடி இருக்க 16ஐயும் நம்ம பவராக கொண்டு வரோம். 4 ஸ்கொயர் தான் 16 நமக்கு தெரியும், அதனால் 4b த ஹோல் ஸ்கொயர் கொண்டு வரும். அப்போது b ஈக்குவல் டு ஸ்கொயர் கேன்சல் ஆகும்போது 4b. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது இல்லையா, இது கண்டுபிடிக்கிறோம். a square minus 8ab plus 16b square equal to a minus b the whole square னு எழுதுகிறோம். a ஓட வேல்யூ a minus b ஓட வேல்யூ 4b. ஸோ a minus 4b the whole square. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ல் எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3a square minus 24ab plus 48b square equal to 3 into a minus 4b the whole square. Third sum, x power 5 minus 16x. இப்போ இதில் வந்து எக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ x is equal to x power 5லேருந்து ஒரு எக்ஸை நம்ம எடுத்துட்டோன்னா x power 4ன்னு மாறிடும். மைனஸ் 16xலேருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோன்னா 16 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 4ஐ நம்ம ஸ்கொயராக கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இந்த 16ஐயும் இதோடைய ஸ்கொயராகவோ ஏதாவது ஒரு நம்பரோடைய ஸ்கொயராகவோ கொண்டு வரணும். ஸோ இது வந்து 4 ஸ்கொயர் தான் 16ன்னு நமக்கு தெரியும். அதனால் x இன்ட்டு x பவர் 4 மைனஸ்
4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பவரில் வந்து 4 இருக்குங்க, இதை வந்து 2ஆக கொண்டு வரணும். இப்போ இதை 2ஆக கொண்டு வரணுன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அதாவது எக்ஸ் பவர் 2 அதுக்கு பவர் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்றத. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. இப்போது இதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அப்போது a ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்ததாக இங்கே 4 ஸ்கொயர் இருக்குது, அதாவது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பியோட ஆன்சர் 4. இதுதான் ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ. இப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது ஏவும் பியுன்ற வேல்யூ, ஏ பி அப்படின்ற வேல்யூவை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்றதா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். which is equal to, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ 4. இப்போது இதை வந்து 1 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வேல்யூவை 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 16x இஸ் ஈக்குவல் டு x into x square plus 4 into x square minus 4. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்றது இருக்குது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. திரும்ப இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதியிருக்கோம். அதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதுவும் நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2. அப்போ ஏ ப்ளஸ் பின்னும் போது 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, ஏ மைனஸ் பியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்றதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 16x இஸ் ஈக்குவல் டு x into x square plus 4 into இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x plus 2 into x minus 2. Fourth sum m square plus 1 by m square minus 23. இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1 by a the whole ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்ற ஃபார்ம் இருக்கு இல்லையா. இந்த ஃபார்முலாவில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம். ஸோ இந்த 2 டேர்முக்கு பதிலாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்மை இதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ எம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் மைனஸ் 23 ஈக்குவல் டு, இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது இல்லையா. அதனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஏக்கு பதிலாக எம். அப்போ எம் ப்ளஸ் 1 by m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும் இதுக்கு பதிலாக. இப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் 23, அதனால் மைனஸ் 23ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 1 by m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 23யோட வேல்யூ மைனஸ் 25. மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுத்தை ப்ளஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சைனை நம்ம எழுதிடுறோம். இப்போ இந்த 25 வந்து 5 ஸ்கொயருன்னு நமக்கு தெரியும். அதனால் எம் ப்ளஸ் 1 by m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்முக்கு இதை இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதில் ஏ என்னென்னா எம் ப்ளஸ் 1 by m, பி என்னென்னா 5. அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் மைனஸ் 23 ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 1 by m
minus 5 into m plus 1 by m plus 5. Fourth sum 6 minus 216 x square. இப்போது இதில் வந்து 6 நம்பர் இருக்குது, 216 இங்கே நம்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து காமனாக நம்ம 6 வெளியே எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே 6 மல்டிபிள்ஸ்ன்றதுனால காமனாக 6 நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்போது 6 இங்கே வெளியே எடுத்துட்டோன்னா 6 1s are 6, அதில் 6 எடுத்துட்டோன்னா மீதி 1 இருக்கும். மைனஸ் 216 இருக்குது. ஸோ 216 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 6 3 18, பேலன்ஸ் 3, மீதி 6 வரும். 6 6 are 36. அப்போது நம்ம 6 இது வந்து மல்டிபிள் என்னென்னா 36 into 6 தான் 216. ஸோ இதுலேருந்து 6 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ மீதி என்ன இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே 36 இருக்கும். ஸோ 6 into 1 minus 36 x square. இதை 1ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். 1 minus 36 x squareன்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னா 1 square அப்படின்னு எழுதலாம். 36னா 6 ஸ்கொயர் தான் 36ன்னு நமக்கு தெரியும். அதனால் 6 ஸ்கொயர் 36ன்னு எழுதலாம். கூடவே இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது. அதனால் 6x the whole ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் 6க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும். எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 வந்துடும். இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a மைனஸ் b நம்ம எழுதணும். இங்கே ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6x. அப்போ a plus b into a minus b. இதுதான் 1 minus 36 x ஸ்கொயருக்கான வேல்யூ. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது 6 minus 216 x square equal to 6 into 1 plus 6x into 1 minus 6x. Sixth question, a square plus 1 by a square minus 18. Sixth sum a square plus 1 by a square minus 18. ஸோ இதுவும் ஃபோர்த்து சம் மாடலே தான். a square plus 1 by a square equal to a plus 1 by a the whole square minus 2 அப்படின்ற ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் ஏக்கு பதிலாக ஏன்றதே தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு பதிலாக இதில் இருக்க இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எழுத போகிறோம். அப்போ a square plus 1 by a square minus 18 equal to a plus 1 by a the whole square minus 2. அடுத்ததாக இங்கே minus 18 இருக்கனால minus 18 which is equal to a plus 1 by a the whole square minus 2 minus 18 ஓட வேல்யூ minus 20. இப்போ பார்த்தோன்னா இது a ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 20 நம்ம b ஸ்கொயர்னு கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா a ஸ்கொயர் plus 1 by a square equal to a minus 1 by a the whole square plus 2 அப்படின்ற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இப்போது இது வந்து ஸ்கொயராக கொண்டு வர முடியுமான்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது a square plus 1 by a square minus 18 equal to a minus 1 by a the whole square plus 2 இருக்கனால plus 2. அடுத்ததாக இங்கே minus 18 இருக்குது. which is equal to a minus 1 by a the whole square. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஸோ ரெண்டுத்து சப்ராக்ட் பண்ணும்போது 16. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ minus 16 which is equal to 4 ஸ்கொயரோட வேல்யூ தான் 16. ஸோ 16 பதிலாக 4 ஸ்கொயர்ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ a minus 1 by a the whole square minus 4 ஸ்கொயர். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அதாவது இதை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் bன்ற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இதில் ஏயோட வேல்யூ a மைனஸ் 1 by a, பியோட வேல்யூ 4. ஸோ a மைனஸ் 1 by a
a square plus 1 by a square minus 18 equal to a minus 1 by a plus 4 into a minus 1 by a minus 4. இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.